தம்பி என்ன சார்? இந்தா இது எவ்வளவு தருன்னு பாரு. என்ன சார் புதுசுமா இருக்கு? ஹலோ மிஸ்டர் வினோத்துங்களா? ஆமா. கோடி நம்பர்ல உங்க நம்பரை நாங்க குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணிருக்கோம். அப்படியா? உங்க வீட்டுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று நாங்க அனுப்பி வைக்கிறோம். அதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. கிஃப்ட் வருதான்னு பாப்போம். என்ன கிஃப்ட்? ஓ, அந்த போன் கிஃப்டா? யார் வச்சா? ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா பிரிண்டரு ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுவா வந்துருச்சு. ஓகே. ஹலோ, சொல்லு. எங்க இருக்கீங்க? நான் ரெடி ஆயிட்டேன். ஏன் கால் அட்டெண்ட் பண்ணல? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலைமா, நான் தான் அதை பண்ணணும்னு பாஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டாரு. என்ன பண்ண சொல்ற? நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிருப்பீங்களா? மத்த நாள்னா சரி, ஆனா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அட்லீஸ்ட் இன்னைக்காவது வெளியில கூட்டிட்டு போலாம்ல? இங்க பாரு, எனக்கு வர்க் தான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? வைக்கிறியா? எனக்கு வேலை இருக்கு. என்னையே அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. வர வர அவர் நடவடிக்கையே சரியில்லை. அவர் பொய் சொல்றாரா இல்ல உண்மையதான் சொல்றாரா? பிரிண்டா? நான் பிரிண்ட் கொடுக்கவே இல்லையே. பொய்யா? சிஸ்டம் ஆஃப்ல தானே இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் மாதிரி இருக்கு. ஆமா, என்கிட்ட எது கேட்டாலும் பதில் கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன போய் சொல்றாரு? அவர் பழைய லவ்வர் கூட இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்காரு. நீ எப்படி சொல்ற? ஃபைவ் லோவ்ஸ், சென்ட் தாமஸ் மவுண்ட், கிண்டி. இந்த அட்ரஸ்ல போய் பாரு. அவளுக்கு தெரிஞ்சது. எது இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ, யாரோ கரெக்டா சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருப்பா? என்ன தானா வருது? நான் தானா? நான் தானா? பழைய லவர் கூட கான்டாக்ட்ல தான் இருக்காரா? ஏய், இங்க என்ன நடக்குது? அட்ரஸ் நான் கூட இந்த இடத்த கரெக்டா சொல்லிருக்கு. ஏய், மிஸ்டர் வினோத்துங்களா? உங்க வீட்டுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று நாங்க அனுப்பி வைக்கிறோம். அதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதனால எனக்கு நிறைய பிரச்சனை. புதுசா இருந்தாலும் பாதி காசு தான் சார்.